இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா, யார் அதிக டன் வச்சிருக்கா கோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தான் வச்சிருக்கு. 35,500 டன் வந்து அவங்க ரிசர்வ்ல வச்சிருக்காங்க. சரி, இப்போ வேர்ல்டு வைடா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோல்ட வாங்கி ரிசர்வ் பண்ணுறாங்க. அதனால தான் கோல்டு ரேட்டு ஏறுது. சரி, கோல்டு ரேட்டு ஏறுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீடாலரேஷன். இந்த பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டாலருக்கு எகெயின்ஸ்டா நம்ம புது நாணயத்தை உற்பத்தி பண்ணி, அது மூலியமா நம்ம ட்ரேட் பண்ணணும். அதாவது க்ரூட் ஆயில் பண்ணுறது, எக்ஸ்போர்ட், இம்போர்ட் பண்ணுறது எல்லாருமே டாலருக்கு எகெயின்ஸ்டா நம்ம புது நாணயத்தை கண்டுபிடிச்சி பண்ணணும் அப்படின்ற ரீசனால தான் எல்லாருமே கோல்டை வாங்கி வைக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காட்ட அதிக கோல்டு இருக்குது. ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் தேவையான கடன் எல்லாமே வந்து ட்ரெஸரி பாண்டை எல்லாம் வாங்கி வச்சுட்டு, அதுக்கு பணத்தை வெளிநாட்டிலேருந்து வாங்கி வச்சுட்டு ஒரு பாண்டை மட்டும் கொடுத்துட்டு, அதுக்கான வட்டியை வந்து வருஷம் வருஷம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ ஜப்பான் மாதிரி கண்ட்ரி, சைனா மாதிரி கண்ட்ரிலாம் நிறைய ட்ரெஷரி பாண்டை வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாருமே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நிறைய நிலையற்ற தன்மை ட்ரேடிங்கில் மற்றதில் அவர் பேசுகிறதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று பேசுகிற இதில் வந்து எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகி எல்லாமே கோல்டை ரிசர்வ் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஷரி பாண்டை எல்லாருமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விற்க ஆரம்பித்தோன்னே என்ன ஆகும், ரிசர்வ் ஆக 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 மைனிங் வந்து 90% மைனிங் முடிஞ்சிருச்சு. இருக்கிற 10% தான் தங்கமே வேர்ல்டு வைடு இருக்குது. அதுக்கான போட்டி வந்து அதிகமாகிட்டே இருக்குது.